மக்களோட மனசை புரிஞ்சு அவங்களுக்கு எந்த குறைகளும் இல்லாத விதமாக பிரியதர்மன் வந்து காமரூப தேசத்தை ரொம்ப செம்மையாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அந்த பொற்கால ஆட்சி வந்து சீக்கிரமாக முடிவடையுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து யாருக்குமே இல்லை. அந்த சமயத்தில் தான் எல்லாருக்கும் திடுக்கிடும் விதமாக பீமாசுரன் வந்து மிகப்பெரிய ராட்சச படைகளோட அந்த தேசத்தை முற்றுகையிட்டு தாக்குதல் ஆரம்பித்தான். இப்படி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்த ராட்சச படைகள் வந்து அந்த காமரூப தேசத்து மேலே தாக்குதல் ஏற்படுத்துகிறப்போ பிரியதர்மன் என்ன பண்ணுறதுன்னு திகைச்சு போயிட்டு இருந்தார். இந்த போரில் பிரியதர்மன் வெற்றி கொண்டாரா இல்லையா, இந்த தேசத்துக்கு ஒரு விடிவு காலம் இருந்துச்சா இல்லையா, அவங்க சந்தோஷம் திரும்ப புத்துணர்ச்சியோட மறுமலர்ச்சி அடைஞ்சா இல்லையா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உடனே வந்து பிரியதர்மனால் அவன் படை வீரர்களை வச்சு பீமாசுரனை வந்து எதிர்த்து போர் பண்ணவே முடியல. அவங்களால கொஞ்சம் கூட தாக்கு பிடிக்கவே முடியல. அந்த ராட்சசர்கள் அவ்வளோ கொடூரமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பீமாசுரன் வாங்கின வரங்களும் அப்படி. அதனால் பிரியதர்மனால் என்ன பண்ண முடியும், பாவம். அதனால் அவர் வந்து பீமாசுரன் கிட்ட தோல்வி அடைஞ்சார். பீமாசுரன் வந்து பிரியதர்மனையும் அவனோட மனைவியான தட்சணையும் வந்து சிறை பிடிச்சாங்க. தன் தாய்க்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நம்ம நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தோட பீமாசுரன் வந்து காமரூப தேசத்தில் ஆட்சி பண்ண ஆரம்பித்தான். பாவம், காமரூப தேசத்தை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறது மட்டும்தான் கற்கடி சொன்னாங்களே தவிர அந்த நாட்டை எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது பீமாசுரன்கிட்ட அவங்க சொல்லாம விட்டாங்களா என்னன்னு தெரியல. பீமாசுரனுக்கு எப்படி ஆட்சி பண்ணணும்னு தெரியாமல் அங்கே இருந்த எல்லா கோயில்களையும் இடிக்க ஆரம்பித்தான். அங்கே இருந்த முனிவர்களையும் சித்தர்களையும் எல்லாருமே வந்து ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி கொல்லவும் ஆரம்பித்தான். அங்கே இறைப்பணிகள் நடந்துச்சு அப்படின்னா அதை உடனே தடுத்து நிறுத்தவும் ஆரம்பித்தான். எல்லார் வீட்டுகளையும் சூறையாடி கொள்ளையடிக்க ஆரம்பித்தான். எல்லா செல்வங்களும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மக்கள்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களை ரொம்ப துன்புறுத்த ஆரம்பித்தான். இது வந்து தாங்க முடியாத மக்கள் வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னடா இது, இந்த பிரியதர்மருக்கு இப்படி ஒரு காலம் வரணுமா, நமக்கெல்லாம் இப்படி ஒரு கஷ்டம் வருமா, கண்டிப்பாக கடவுளுக்கு மனசு இருக்கா இல்லையா, அவங்க மனம் இறங்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் பிரியதர்மனும் தட்சணையை வந்து சரிபட்டு இருந்தப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான ஒரு கொடுமையான ஒரு காவலை வந்து போட்டிருந்தாங்க. ராட்சசர்களால் 24 மணி நேரமும் வந்து அவங்களுக்கு கண்காணிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு மட்டுமே கொடுத்து அவங்களுக்கு வேறு எதுவும் பரிமாறக்கூடாது, அவங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுமையான ஒரு உத்தரவு போட்டிருந்தான் அந்த பீமாசுரன். இந்த பிரியதர்மர் வந்து மிகப்பெரிய சிவபக்தர். அவர் வந்து அவர் நாடு கைவிட்டு போனதை பற்றியோ அவரோட அரசாட்சி போனதை பற்றியோ அவர் கவலைப்படலை. அவர் சிறையில் இருக்கிறத பற்றியும் அவர் கவலைப்படலை. தன் நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் எப்படியாவது வரணும், அதை எப்படி கொண்டு வரதுன்ற எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு அவர் சிறைக்குள்ளேயே ஒரு சிவலிங்கத்தை வடிவமைச்சார். அவரும் அவரோட மனைவியான தட்சணையோ 2 பேர் சேர்ந்து தினம் சிவபூஜைகள் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்போ தான் வந்து ஒரு ராட்சசன் வந்து இவங்க சிவபூஜை பண்ணுறத ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறான். இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர கோபம் ஏற்படுது. அவன் நேராக பீமாசுரன்ட்டு போய் சொல்கிறான், அரசே, உங்களோட ஆட்சியை வந்து நிலைகுலைய செய்யணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரியதர்மன் அப்படின்ற மன்னன் வந்து தினம் சிவபூஜை பண்ணிட்டு இருக்கான். இது என்னன்னு நீங்கள் தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே பீமாசுரனுக்கு பயங்கர கோவம் வருது. என்னடா இது, நான் இருக்கிறப்போ என்னை வணங்காமல் இவன் சிவபெருமானை வணங்குறானா அப்படின்னு பயங்கர கோவப்பட்டு அவன் நேராக பிரியதர்மனை பார்க்கறதுக்கு சிறைக்கு போகிறாரு. பீமாசுரன் பிரியதர்மன் இருக்கிற சிறைக்கு போய் அவர் பயங்கர கோவமாக பிரியதர்மனை பார்க்குறாரு. பார்த்து அவர் சொல்கிறாரு, பிரியதர்மரே, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே பிரியதர்மருக்கு ஒன்றும் புரியல. என்ன நம்ம பண்ணோம், இவன் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் முழிக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் பீமாசுரன் சொல்கிறாங்க, நீ வந்து சிவபூஜைகள் இந்த சிறையில் பண்ணியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க. கொஞ்சம் கூட தயங்காமல் பிரியதர்மன் வந்து, ஆமாம், நான் வந்து மிகப்பெரிய சிவபக்தன், அதனால் நான் தினம் தினம் சிவனுக்கு வந்து பூஜைகள் பண்ணுறது வழக்கம், நான் சிறையில் இருக்கிறதுனால இங்கேயே ஒரு சிவலிங்கம் அமைச்சு நான் வந்து இறைவனை நோக்கி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பீமாசுரனுக்கு பயங்கர கோவம் வருது. நீ ஏன் சிவனை நோக்கி பூஜை பண்ணுற, இப்போவே நான் சொல்கிறேன், உனக்கு உயிர் வேணும் அப்படின்னா நீ சிவபூஜையை இப்போவே கைவிட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சிரிச்சுக்கிட்டே பிரியதர்மன் சொல்கிறாங்க, நீ நான் அடித்தாலும் சரி துன்புறுத்தினாலும் சரி, நான் சிவபூஜையை கைவிட்டாலும் என் மேலே அன்பு கொண்டிருக்கிறது சிவனால் கைவிடவே முடியாது, கண்டிப்பாக எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா சிவன் வருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பீமாசுரனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், பிரியதர்மரே, உங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன அப்படின்றது தெரியலையா, வரலாறை கொஞ்சம் திருப்பி பாருங்கள், என்னோட பெரியப்பாவான ராவணன் வந்து அந்த கைலாய மலையவே தூக்கினவர், அப்பேற்பட்ட பலசாலியான அவர் வந்து மிகப்பெரிய சிவபக்தனாக இருந்தார். அந்த சிவபக்தியால் கிடைச்ச வரத்தினால அவர் கைலாய மலையவே அசைச்சார். அப்பேற்பட்ட வம்சாவளியில் வந்து இந்த பீமாசுரனோட சக்தியை பற்றி உங்களுக்கு தெரியல, நான் வந்து பிரம்மன் கிட்ட வாங்கின வரம் வந்து அப்படி, என்ன நான் வந்து எப்பேற்பட்ட பலசாலி அப்படிங்கிற உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவன் வந்து நேராக என் கூட வந்து போர்
போர் பண்ணா கூட அந்த சிவனே ஜெயிக்கிற அளவுக்கு என்கிட்ட பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதனால சிவனை பார்த்துல எனக்கு பயம் கிடையாது, இப்பவே என்கிட்ட மண்டிட்டு நீங்க வந்து நான் தான் பெரிய கடவுள் அப்படிங்க நீங்க ஒத்துக்கோங்க, நான் வந்து உங்களை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பிரியதர்மன் வந்து கொஞ்சம் கூட தயங்காம அவர் சொல்றாரு, ஈஸ்வரனே மிகப்பெரிய கடவுள், அவரை மிஞ்சின ஆள் யாருமே கிடையாது, கண்டிப்பா வந்து எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த ஈஸ்வரனே இறங்கி வருவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரியதர்மர் வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பீமாசுரனுக்கு பயங்கர கோவம் வருது. உடனே அந்த பிரியதர்மனை கொன்னே தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வெறி வருது. இருந்தாலும் நம்ம பிரியதர்மனுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்து பார்ப்போம், இந்த ஒரு நாளில் அவன் மனம் மாறி அவன் வந்து சிவன் கடவுள் கிடையாது, நான் தான் மிகப்பெரிய கடவுள்னு என்னை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு உயிர் பிச்சை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். உடனே அவன் வந்து பிரியதர்மனை பார்த்து சொல்கிறான், இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அவகாசம் எடுத்துக்கோங்க, நாளைக்கு நான் இதே நேரம் வருவேன், அப்போ வந்து நான் கேட்பேன் நான் தான் கடவுள் அப்படின்றத ஏற்றுக்கிட்டு என்கிட்ட சரணடைஞ்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிர் பிச்சை அப்படிங்கிறத கொடுக்குறேன், நீங்கள் புத்திசாலித்தனமாக எதை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு பீமாசுரன் சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அந்த சமயத்தில் தான் அந்த நாட்டு மக்கள் எல்லாமே அவன் வந்து பீமாசுரோட கஷ்டத்தை வந்து தாங்க முடியாமல் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் சிவபூஜைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி முனிவர்களும் ரிஷிகளும் நாட்டு மக்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சிவபூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சிவபூஜையின் பலமாக சிவன் வந்து அங்கே காட்சியும் கொடுத்தாரு. மக்கள்கள் முன்னாடியும் முனிவர்கள் முன்னாடியும் காட்சி கொடுத்த சிவன் வந்து ரொம்ப ஆனந்தமாக ரொம்ப சாந்தமாக எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ மக்கள் வந்து கேட்குறாங்க, எங்கள் நாட்டுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, இந்த பீமாசுரன் வந்து எங்களை ரொம்ப கொடுமை பண்ணுறான், எங்கள் மன்னருக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணுமா, கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து இந்த கஷ்டத்துலேருந்து எங்களை வெளிக்கொண்டு வரணும், இதுக்கான வழி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, அதனால் சர்வேஸ்வரா நீங்கள் தான் எங்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாமே சிவன் கிட்ட பணிகிறாங்க. அப்போ சிவன் சொல்கிறாரு, கண்டிப்பாக என்னோட பக்தன் வந்து அங்கே சிறைப்பட்டு இருக்கான், அவனை நான் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பீமாசுரனை கண்டிப்பாக நான் வதம் பண்ணியே ஆகணும், அதனால் அதுக்கான நேரம் வர்றதுக்கு நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்லிட்டு மறைகிறாரு. இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக்கி கண்டிப்பாக இதுக்கு விடிவு காலம் வரப்போகுது அப்படின்றத உணர்ந்து அவங்க நாட்டில் அவங்க வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் பீமாசுரன் வந்து ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக அவன் வந்து சிறையில் இருக்கக்கூடிய பிரியதர்மனை பார்க்கறதுக்கு போகிறான். ஏன்னா பிரியதர்மன் எப்படியும் நான் கொடுத்த மிரட்டலுக்கு பயந்து அவன் என்கிட்ட காலில் விழுந்து நீ தான் பெருங்கடவுள் அப்படிங்கிறத ஒத்துப்பான், அதை நான் வந்து பார்க்கணும், அதை நான் ரசிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் அவன் நேராக பிரியதர்மனை பார்க்கறதுக்கு சிறைக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா பிரியதர்மன் வந்து திரும்ப சிவபூஜை பண்ணிட்டு இருந்தான். இதை பார்த்த உடனே பீமாசுரனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னடா இது, இந்த பிரியதர்மனுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றிப்பான்னு பார்த்தா இப்படி திரும்ப சிவபூஜை பண்ணி நம்மளை அவமதிக்கிறானே, கண்டிப்பாக இந்த பிரியதர்மனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட உடைவாளை எடுத்துக்கிட்டு நேராக பிரியதர்மனோட தலையை வெட்டுறதுக்கு அவங்க அப்படியே ஓங்குறான் பக்கத்தில் போய். உடனே அந்த சிவலிங்கத்தில் இருந்து மிகப்பெரிய ஒளி வந்து அந்த ஒளியில இருந்து ஒரு அம்பு வந்து அந்த வாளை வந்து அடித்து உடைக்குது. இப்படி தன்னோட வாள் வந்து உடஞ்சி கீழே விழுகிறத பார்த்த உடனே பீமாசுரன் பயங்கர கோவம் வருது. யாரா அது என்னோட வாளை அடித்து உடைக்கிற அளவுக்கு தைரியம் கொண்டது, அதுவும் இந்த சிறைச்சாலையில் யார் வந்து இப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறப்ப தான் தெரியுது. அந்த சிவலிங்கத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒளி உருவமாக வந்து அந்த உருவத்திலேருந்து சிவன் வந்து காட்சி கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே பீமாசுரன் அதிர்ந்து போகிறான். என்னடா இது, சிவன் அப்படிங்கிறது இப்படி தான் இருப்பாரா அப்படிங்கிறத பார்த்து அவன் திகச்சு நின்று பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு முடிவுக்கு வரான், நம்மளை ஜெயிக்கிறதுக்கு இந்த சிவனுக்கு சக்தி எங்கேருந்து வரப்போகுது, கண்டிப்பாக இந்த சிவனை நம்ம ஜெயித்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலே நம்ம தான் தலை சிறந்த கடவுள் அப்படிங்கிறது எல்லாருமே புரிவாங்க. இந்த பிரியதர்மன் மட்டும் கிடையாது, இந்த நாட்டு மக்கள் எல்லாமே என் காலில் விழுந்து நீங்களே பெரிய கடவுள் அப்படின்னு என்னை ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு அவன் சிவனை பார்த்து சொல்கிறான், ஈஸ்வரரே நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய கடவுளா, நீங்கள் தான் இந்த பிரியதர்மனை காப்பாற்ற போகிற ஆளா, கண்டிப்பாக உங்களால் முடியவே முடியாது, என்னோட வரத்து வலிமையாலையும் என்னோட தவ வலிமையாலையும் என்னால் வந்து உங்களை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இதை கேட்ட உடனே சிவபெருமான் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, பீமாசுரா உனக்கு நான் வந்து ஒரு மன்னிப்பு கொடுக்குறேன், நீ வந்து என் காலில் விழுந்து நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து நீ திரும்ப ஜெயகிரிக்கே ஓடிரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பீமாசுரன் பயங்கர கோவம் வருது, என்னை ஜெயகிரிக்கே ஓடிரு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், இது என்னோட தேசம், நான் வந்து இந்த பிரியதர்மனை கைப்பற்றியிருக்கேன், இவனோட தேசத்தை நான் வந்து கைப்பற்றியிருக்கேன், அதனால் நான் வந்து ஜெயகிரிக்கெலாம் போக முடியாது, முடிஞ்சால் நீங்கள் என் கூட போர் பண்ணி இந்த பிரியதர்மனுக்கு இந்த நாட்டை திரும்பி கொடுங்க, அந்த அளவுக்கு தைரியம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி பீமாசுரன் கேட்குறான். பீமாசுரன் சொன்னதை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் சொல்கிறார், பீமாசுரா உனக்கு இவ்வளோ அகங்காரமா, கண்டிப்பாக வந்து உன்னை நான் வதம் பண்ணிவிட்டு இந்த நாட்டை வந்து நான் பிரியதர்மனுக்கே திரும்ப கொடுப்பேன், மக்களோட கஷ்டங்கள் எல்லாமே நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நீ போருக்கு தயாராகு, நானும் உன்னை போரில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே வந்து போர்க்களத்தில் எதிரெதிர் நின்று சந்திக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பீமாசுரன் மிகப்பெரிய ராட்சச படைகளோட அவன் போருக்கு தயாராகி அவன் ஆரவாரமாக கூச்சலிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிவனும் அவரோட சிவகணங்களும்
போருக்கு தயாராக நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப கொடூரமாக போர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பீமாசுரன் அவனோட வாள் எடுத்து அவன் சிவபெருமானை வெட்டுறதுக்காக ஓடி வரான். அந்த சமயத்தில் சிவபெருமான் பீமாசுரனை அடித்து அவனோட வாளை 100 துண்டுகளாக உடைக்கிறாரு. பீமாசுரன் யோசிக்கிறான், இந்த சிவபெருமான் பக்கத்தில் போய் நம்ம போர் பண்ண முடியாது, அதனால நம்மளோட வில் வித்தையை வச்சுக்கிட்டு நம்ம வில்லை வச்சு இந்த சிவனை ஜெயிக்கிறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணி அவன் வில்லில் பானங்களாக அவர் தொடுக்கிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஏன் அண்டசராசத்திலே என்னை விட வில் வீரன் யாருமே கிடையாது, அப்படிங்கிறப்போ என்னை நீ வில் வித்தையால் நீ ஜெயிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வில்லை எடுத்து அவர் பல பானங்களை வந்து போடுறாரு. அந்த சமயம்தான் வந்து பீமாசுரனால் எதிர்கொள்ளவே முடியல. என்னடா இது, நம்ம என்ன பண்ணாலும் இவரை வந்து ஜெயிக்கவே முடியல, இருந்தாலும் நம்ம வந்து போரில் கொஞ்சம் கூட மனசு தளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு சிவபெருமானை எடுத்து பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் நாரதர் வந்து சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு கைலாய மலையில் போகிறாரு. கைலாய மலையில் வந்து சிவபெருமான் இல்லை. அப்போ தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத கேட்குறப்ப தான் சொல்கிறாங்க, இது மாதிரி காமரூப தேசத்தில் சிவபக்தனுக்காக சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த போரில் பீமாசுரன் அப்படின்ற அசுரனை எடுத்து சிவபெருமான் போர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நாரதர் நேராக காமரூப தேசத்துக்கு வேக வேகமாக வராரு. அந்த சமயத்தில் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் இருக்குது. அப்போ தான் வந்து நாரதர் பார்க்குறாரு, என்னடா இது, இந்த சிவப்படைகளில் வந்து இந்த கணங்கள் எல்லாமே வந்து ராட்சசர்களை அடித்து கொண்டுட்ருக்கு, சிவபெருமான் என்ன ஒரு சின்ன குழந்தையோட விளையாடுற மாதிரி இந்த பீமாசுரன் கூட விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறத யோசித்து அவர் சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாரு, என்ன ஈஸ்வரா, நீங்கள் வந்து போரில் வந்து மிகப்பெரிய ஆள், உங்களை எதிர்த்து யார் தான் ஜெயிக்க முடியும், உங்களோட சக்திக்கு நிகர் யார் தான், அப்படி இருக்கிறப்போ இந்த பீமாசுரன் கூட நீங்கள் என்ன விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாரத முனிவர் சொன்னதை கேட்ட உடனே சிவபெருமான் சிரித்தே சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க நாரத முனிவரே, ரொம்ப நாளாக வந்து என்னோட சிவகணங்கள் எல்லாமே போருக்கு போகவே இல்லை, அவங்களுக்கு சண்டை போடுறது மறந்துடுமோ அப்படின்னு அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. எனக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து யுத்தம் பண்ணாமல் ரொம்ப களைப்பாக இருந்துச்சு, அதனால தான் இந்த பீமாசுரன் கூட நான் யுத்தம் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே என்னோட வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நாரத முனிவர் சொல்கிறாரு, பூதநாயகனே, நீங்கள் வந்து இந்த பீமாசுரனை வதம் பண்ணி கண்டிப்பாக மக்களுக்கு வந்து அவங்க கஷ்டத்தை தொடச்சி அவங்களுக்கு வந்து நல்வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கிறார் சிவபெருமான். அந்த உச்சரிப்பால், அந்த சப்தத்தால் ஒரு மிகப்பெரிய அஸ்திரம் உருவாது. அந்த அஸ்திரத்தை வச்சு அவங்க நேராக பீமாசுரனை எடுத்து அவர் வந்து அந்த பானத்தை விடுறாரு. அந்த அஸ்திரம் நேராக பீமாசுரனை உடலில் பிளந்து அவனை வதம் பண்ணுது. பீமாசுரன் இறந்த செய்தி கேட்ட உடனே நாட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறாங்க. இந்த பக்கம் என்ன அப்படின்னா, ராட்சச வீரர்கள் எல்லாமே நம்ம பண்ணது பெரிய தப்பு போல, நம்ம வந்து சிவபெருமானை எதிர்த்து போர் பண்ணிடக்கூடாது அப்படின்றது நினச்சி பயந்து அங்கேயே வந்து போர்க்களத்தில் சிவனுக்கு வந்து அடி பண்ணிடுறாங்க. அவங்க மன்றாடி மன்னிப்பும் கேட்குறாங்க. சிவபெருமான் வந்து ராட்சசர்கள்ட்ட சொல்லிட்டு, இந்த காமரூப தேசத்தை விட்டு நீங்கள் திரும்ப உங்கள் இடத்துக்கே போயிடுங்க, திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, இந்த தேசம் அப்படிங்கிறது நான் குடிகொள்கிற தேசம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் ஆசீர்வாதமும் பண்ணுறாரு. இப்படி பீமாசுரனை வதம் பண்ணிவிட்டு ராட்சசர்களை விரட்டி விட்டுட்டு பிரியதர்மன் அப்படின்ற மன்னனுக்கே வந்து அந்த நாட்டை திரும்ப கொடுக்குறாரு சிவபெருமான். பிரியதர்மன் வந்து ரொம்ப வேண்டி கேட்குறாரு, ஈஸ்வரா, எனக்கு ஒருத்தனுக்காக நீங்கள் வந்து மனசு இறங்கி என்னை காப்பாற்றுறதுக்கு இப்பேற்பட்ட போர் பண்ணீங்க அப்படிங்கிறத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் நாட்டு மக்களுக்கு நீங்கள் இங்கேயே குடிகொண்டு எல்லாருக்குமே ஆசீர்வாதங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதனால் நான் பிரதிஷ்டை பண்ணி நான் வழிபட்டு இருந்தேன் இந்த சிவலிங்கத்தில் நீங்கள் குடிகொள்ளணும் அப்படின்ற அவன் கேட்டிருந்தான். தன்னோட பக்தனான பிரியதர்மன் வந்து ரொம்ப பணிவாகவும் பக்தியோடையும் நாட்டு மக்களுக்காக அவன் கேட்டதை பார்த்த உடனே சிவபெருமான் மனம் இறங்கி சொல்கிறாரு, நீ பிரதிஷ்டை பண்ண லிங்கத்தில் நான் எப்போவுமே குடிகொண்டு இருப்பேன், பீம சம்ஹார மூர்த்தியாக நான் வந்து பேர் பெற்றிருப்பேன், அது மட்டும் இல்லாமல் பீம சங்கரராகவும் என்னை வழிபடுவாங்க, நான் வந்து இங்கே குடிகொண்டு நான் மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 12 ஜோதிர்லிங்கத்தில் அந்த பீம சம்ஹார மூர்த்தியான பீம சங்கரரும் ஒரு லிங்கமாக உருவெடுக்கிறாரு. இன்றளவுலேயும் மக்கள் வந்து 12 ஜோதிலிங்கத்தில் ஒருவரான இந்த பீமசங்கரரை வந்து மனசார வேண்டுறாங்க. தன்னோட கஷ்டங்கள் எல்லாமே வந்து பிரியதர்மனுக்கு தீர்ந்த மாதிரி தனக்கும் தீரும் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க வேண்டிட்டு இருக்காங்க. மக்களோட குறைகளை தீர்க்கறதுக்கு பீமசங்கரர் அங்கேருந்து காட்சியும் கொடுக்குறாரு, அவர் ஆசீர்வாதமும் பண்ணுறாரு. இந்த சுவாரஸ்யமான புராண கதைகளை நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னா சிவமகா புராணம் அப்படிங்கிற புத்தகத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, நீங்கள் அதில் போய் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.